கேரமல் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்காஃப் பிஸ்கெட்டுக்கு அடிக்டாக தான் இருப்பீங்க. அந்த அடிக்டிவ் கேரமலைஸ்டு டேஸ்ட்டை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பிஸ்காஃப் ஸ்பாஞ்ச் கேக். இந்த கேக் மேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் 4 எக் எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். அதில் ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஃபைனலி உங்களுக்கு ஃபோமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்புறமா வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அண்ட் ஆயில் 1/4 கப் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு மொத்தமாக ஆட் பண்ணாமல் 4 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படியே ஃப்ளோரும் மில்க்கும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான பேட்டர் கிடைக்கும். அதே சமயம் ஓவர் மிக்ஸும் பண்ணிட வேணாம். ஃபைனலாக பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிஸ்காஃப் பிஸ்கெட்டை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த கேக்கோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பிஸ்காஃப் ஸ்பஞ்ச் ரெடி ஆயிடும். 5 மினிட்ஸ் லேட் எடுத்ததுனால எனக்கு இது கொஞ்சம் ஓவர் பேக் ஆகிடுச்சு. இப்போது இந்த கேக்கை ஸ்லைசஸ் போட்டு இதில் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பஞ்ச் நான் ஒரு க்ரீம் கேக்குக்காக ரெடி பண்ணது வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ண நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.